ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்டிமேட்டான குறிப்பு. கட்டாயம் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட சில ஜன்னல் பகுதிகளில் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அழுக்குப்பட்டு இருக்கும். அதை எப்படி இன்றைக்கி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தான் தேய்ச்சாலும் உங்களுக்கு அங்கங்கே தெரியும், பெயிண்ட் வந்து உறிஞ்சு வருமே தவிர உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு சரியாக வராது. அதுக்காக வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இதை வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு எப்படி நீட்டாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கிச்சன் லைனர் வந்து யூஸ் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து 2-way டேப்பு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த கிச்சன் லைனர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. ஏன் நான் இது மாதிரி ஒட்டுறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி பண்ணுறதுக்கும் நார்மலாக நம்ம வந்து ஒரு டேப் போட்டு ஒட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் 4 பீஸ் அளவு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இது அதிகமாக தேவைப்படாது. இது வந்து கொஞ்சம் ரேட் கூட உள்ளது வாங்கிக்கோங்க. ஒரு 20 to 35 ருபீஸ்க்கு மேலே உள்ளது வாங்கிக்கோங்க. ஒரு 10 ருபீயில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம 4 சைடு ஒட்டிக்கலாம். 2-way இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், பேக் சைடு ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் சைடு உள்ளதை எடுத்து விட போகிறோம். நான் எதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக்கோட காமிச்சிருக்கேன்னா யதார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இதை நான் திரும்பவும் சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு காட்டுறதோட ஒரு யதார்த்தமாக நம்ம டக்குன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதை காட்டுறேன். இப்போ இதில் உள்ள இன்னொரு சைடு உள்ள டேப்லாம் நம்ம எடுத்துருவோம். இது போட்டு திரும்ப திரும்ப தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த பெயிண்ட்லாம் வந்து ஷெல்ஃபில் வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் நான் இதை போட்டு தேய்க்காமல் இதுக்கு மேலே வந்து அந்த லைனர் விரிச்சிடலான்னு முடிவு பண்ணி இந்த டேப் போட்டு இப்போ நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நம்மளோட லைனரை இதுக்கு கரெக்டாக நறுக்கிக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து புதுக்கோட்டையில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய லாஸ்ட்டாக பார்த்த ஷாப்பிங் ஹால் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போது இதை என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக பேஸ்ட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒட்டினோன்னா இந்த இடத்தோட லுக்கும் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அதில் இருக்கிற கரைங்களும் எதுவும் தெரியாது, வெளியில் நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குன்னு. நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். நீங்கள் எந்த திங்ஸ் வச்சாலுமே வந்து திரும்பவும்லாம் எடுத்துகிட்டுலாம் வராது, உங்களுக்கு ஒட்டியிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ ஒரு நீட் லுக் கிடைக்கும். இப்போது இதை நார்மல் டேப்பில் ஒட்டினா எந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். நார்மல் டேப்பில் ஒட்டினீங்கன்னா இது போல் தான் அங்கங்கே பிட்டு பிட்டாக ஒட்டுற மாதிரி வரும். ப்ளஸ் தூக்கிக்கிட்டு கொஞ்ச நாளில் அந்த கம் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே தூக்கிக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஷெல்ஃப் வந்து விரிச்சாலுமே இந்த லைனர் விரிச்சாலுமே அழகாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி 2-way டேப்பில் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்கேன். அது வந்து ரேட் அதிகம்லாம் கிடையாது, ஒரு 20 to 30 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும், வாங்கிக்கோங்க. ஸோ வீடு வந்து ரொம்ப நீட்டாகவே மாறிடும். நிறைய இடத்துல அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.